என் உயிர்க்கினை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக நிதித்துறை அமைச்சரும் தாவைக்கவனுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு மரிய வில்சன் அவர்கள் சர்ச்சைக்குரிய விதமாக தமிழ் மொழியை கிறிஸ்தவ மதத்தோடு ஒப்பிட்டும் தாழ்த்தியும் பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய பெரும்பாலான தாவைக்கவனுடைய உறுப்பினர்களுக்கு தமிழை பார்த்தே ஒழுங்காக படிக்க முடியல. எம்பளத்தி சம்பளத்தி 4ன்றதும் 412 4012 பேசுகிறதும், மனமார்ந்த நன்றின்றதை மன்மத நன்றின்றதை பேசுகிறதும், அவங்க பேசுகிற தமிழை கேட்கவே முடியல. இந்த மாதிரி தமிழை பிழையாக பார்த்து படித்து பேசிக்கிட்டு இருக்கவங்கள எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி பேசினா கேலி கிண்டல் செய்ய தானே செய்வாங்க. இவர்களுக்கு அதை தாண்டி அதிலிருந்து மெழுகேற்றி தமிழை வர காலகட்டத்தில் வர நாட்களில் சரியாக அதை படித்து தமிழை கற்றுத்தேர்ந்து இவங்க பேசுகிறதுல தான் இவங்களுடைய திறமை இருக்குது. ஏன்னா இவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சென்று இருக்கிற உறுப்பினர்கள். இவர்களுக்கே தமிழை ஒழுங்காக பேசவும் படிக்கவும் தெரியலனா அது எவ்வளோ பெரிய இந்த விஷயத்த எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மொழியெலாம் பேச தெரியாது, எனக்கு கிறிஸ்தவம் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அதில் மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் உங்களுடைய உணர்வையும் உங்கள் மதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இது எல்லாம் எவ்வளோ தமிழ் படித்தாலும் அவங்களுக்கு இருக்காது, கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் அப்படின்றது மதம் கிடையாது, அது மொழி. கிறிஸ்தவம் என்பது மதம். இரண்டையும் எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியும்? நம்ம எந்த ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அவர்களுக்கு அவர்களுடைய மதம் பெரிதாக தெரியலாம், அவர்களுடைய உணர்வு பெரிதாக தெரியலாம். நம்ம எல்லா மதத்துக்கும் சமமானவர்கள். இப்படி பேசுகின்ற மரிய வில்சன் அவர்கள் கூட கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுநர் மட்டும்தான் ஜெயிச்சிட்டாருங்களா? எப்படி நீங்கள் தமிழ் மொழி கூட நீங்கள் மதத்தை ஒப்பிட்டு பேசுவீங்க? உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கம் இருக்குது, இந்துக்களுடைய வாக்கம் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய வாக்கம் இருக்குது. ஏன்னா தமிழர்கள் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஐ எம் பார்ன் கிறிஸ்டின் சொல்கிறீங்க, நான் எப்படி தான் பேசுவேன், யாருக்காகலாம் என்னெல்லாம் மாற்றிக்க முடியாது, இதுதான் என்னோடய யூனிக் அப்படின்றீங்க. அப்போ தமிழை தப்பாக பேசுகிறதும் தமிழில் ஆங்கிலம் கலந்து பேசுகிறதும் தான் உங்களோட யூனிக்குங்களா? ஒரு தவறு உங்கள் மேலே ஒரு பிழை இருக்குது அப்படின்னா அது என்ன பிழை என்ன தவறுன்னு பார்த்தா அது திருத்திக்கிறதுல தான் உங்களுடைய குணமும் உங்கள் மீது இருக்கிற மதிப்பும் உயரமே தவிர இப்படி பேசுகிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கின்ற அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழை தாழ்த்தி பேசின அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியின் வாசகத்தை தான் வச்சுருக்கு, வள்ளுவனுடைய கூற்றை தான் வச்சுருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லி உலகத்தில் மற்றவங்களை யாருமே வேற்றுமையாக கருதாமல் ஒற்றுமையாக கருதுனது தமிழ் மொழி தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு மதத்தோடு நீங்கள் தமிழ் மொழியை ஒப்பிட்டு உங்களால் பேச முடியுது? யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன், இதுதான் என்னோடய யூனிக்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. தமிழ் மொழியை தாழ்த்தி பேசி என்ன சொல்ல வரீங்க? இந்த அன்பு மொழி, இரக்க மொழி என்ன சொல்ல வரீங்கன்னா, அன்பு, இரக்கம், அமைதி இதெல்லாம் தமிழ் படித்தா எவ்வளோ படித்தாலும் கிடைக்காதுங்களா? நீங்கள் தமிழை தாழ்த்தியும் கிறிஸ்தவ மதத்தை உயர்த்தியும் பேசுகிறதுக்கு இது திருச்சபை கிடையாது, சட்டசபை. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத தியானித்து பேசுங்க. என்ன பேசுகிறீங்கன்றத தியானித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களுடைய அமைச்சரா? கிறிஸ்தவர் மக்களுக்கான அமைச்சரா? நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? தமிழக மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக நீங்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்களுடைய அமைச்சராகவோ கிறிஸ்தவ மதத்தில் நீங்கள் திருச்சபை கிடையாது, இது சட்டசபை. இதில் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கின்னு
தமிழ் மொழியை தாழ்த்தி பேசுகிறீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவர்களை இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது, எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது, எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. யார் வேணா தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு தற்குறிகள் வந்து தற்குறி ஆட்சியை வந்து ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கலாம். தமிழர்களாகிய நாங்கள் இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒருவேளை எங்களை மாதிரி ஒரு மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒரு பிள்ளைகிட்ட உட்கார்ந்து இருந்த அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்க, ஒரு பயம் இங்க இருக்க மாட்டான். அடுத்த நாள் பெட்டியை தூக்கிட்டு எல்லாம் கிளம்ப வேண்டிய நிலைமை.